வணக்கம் செல்ல குழந்தைகளா! இன்னைக்கு நாம ரொம்பவும் நல்ல ஆமை நண்பன் ஒருத்தர பத்தி கதை கேட்கப் போறோம். அவரோட பேரு அப்பு. பாருங்க, நம்ம அப்பு எவ்ளோ நல்லா இருக்காருன்னு. இவரு நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய காடுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்புக்கு எப்பவும் ஒரு ஆசை. மத்தவங்க தன்னை மெதுவான ஆமைன்னு நினைக்கக் கூடாது. தானும் ரொம்ப தைரியமானவன்னு காட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த சமயத்துல காட்டுல இருக்கிற சில செடிகளும், மரங்களும் கொஞ்சம் வாடிப் போயிருந்தன. அப்போ எல்லாரும் ஒரு மாய மலர பத்தி பேசிக்கிட்டாங்க. அந்த மலரோட பேரு மருதாணிப் பூ. அந்த பூவுக்கு எல்லாத்தையும் குணப்படுத்துற சக்தி உண்டுன்னு சொன்னாங்க. உடனே நம்ம அப்பு யோசிச்சாரு. நாம ஏன் அந்த மருதாணிப் பூவ கண்டுபிடிச்சு இந்த காட்ட குணப்படுத்தக் கூடாது அப்படின்னு நெனச்சாரு. மெதுவா நடக்கிறவருன்னு கவலைப்படாம தைரியமா அந்த பூவ தேடி புறப்பட்டாரு. போற வழியில சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துச்சு. ஒரு குட்டி மலைய கூட அவர் மெதுவா ஏறித் தாண்டினாரு. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் சரி, தன்னோட முயற்சிய மட்டும் அவர் விடவே இல்ல. அப்படி போகும்போது அவருக்கு நெறைய புது நண்பர்கள் கிடைச்சாங்க. சின்ன சின்ன பூச்சிகளும், பறவைகளும் அவர்கிட்ட அன்பா பேசுனாங்க. அவங்களோட ஆதரவு அப்புவுக்கு இன்னும் அதிக தெம்ப குடுத்துச்சு. கடைசியா ரொம்ப தூரம் நடந்த பிறகு அப்பு ஒரு அழகான இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க ஒரு ஒளி வீசும் மருதாணி பூ மலர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் அப்புவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மருதாணி பூவ பத்திரமா எடுத்துக்கிட்டு அப்பு மறுபடியும் தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்தாரு. அந்த பூவோட மகிமையால வாடின செடிகள் எல்லாம் மறுபடியும் பசுமையா மாறிடுச்சு. எல்லா விலங்குகளும் அப்புவோட தைரியத்தையும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தையும் பாராட்டுனாங்க. பாத்தீங்களா, குழந்தைகளா, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. சின்ன வயசா இருந்தாலும் சரி, மெதுவா நடந்தாலும் சரி, நம்ம மனசுல தைரியம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். அதுபோல மத்தவங்களுக்கு உதவி செய்யறது எப்பவும் சந்தோஷமான விஷயம் தான். இப்போ தூங்கப் போலாமா? இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.